நெல்லை ஜங்ஷனில் சுயம்வர கலா பார்வதி ஹோமம் நடைபெற்றது. ஜி ஸ்கொயர் மா டிவி சார்பில் திருமணமாகாதவர்களுக்கு தோஷங்கள் நீங்கி திருமணம் நடக்க வேண்டியும், தம்பதிகள் கருத்து வேறுபாடின்றி ஒற்றுமையாக வாழ வேண்டியும் சுயம்வர கலா பார்வதி ஹோமம் நெல்லை ஜங்ஷன் ஆரியாஸ் மஹாலில் வைத்து நடைபெற்றது. ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்க கணபதியை வேண்டி மகா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் நடந்து வாழ்வில் ஐஸ்வர்யம் பொங்கிட மகாலட்சுமி ஹோமம், விரும்பத்தகாத ஆற்றலை நீக்கி வாழ்வில் பல நன்மைகளை வழங்கும் சுதர்சன மகா ஹோமம் நடந்தது. பிணியில்லா வாழ்வு அளிக்கும் ஆயுஷ் மகா ஹோமம், எதிரிகளால் நிவர்த்தி செய்யும் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய ஹோமமும் நடந்தது. அனைத்து விதமான விருப்பங்கள் மற்றும் சுபிக்ஷங்களை தரும் ருத்ர ரூபமான சிவபெருமானை பிரார்த்தனை செய்து கங்கோத்ரியிலிருந்து ஸ்படிகலிங்கத்திற்கு ருத்ர அபிஷேகம் நடந்தது. ஹோமத்தில் பங்கேற்றவர்களின் ஜாதகம் யாகத்தில் பூஜித்து வழங்கப்பட்டது. வழிபாட்டில் தினமலர், டாக்டர் தினேஷ், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஹோமத்தில் பங்கேற்றவர்களுக்கு மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்த மஞ்சள் மற்றும் குங்குமம், சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய ஹோமத்தில் பூஜித்த ரட்சை, சுதர்சன சக்கர யந்திரம், மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாண திருவுருவம் பொறிக்கப்பட்ட நாணயம் போன்றவை பிரசாதமாக வழங்கப்பட்டன. ஹோமத்தில் பங்கேற்க முடியாதவர்களும் பிரசாதங்கள் தபால் மூலம் அனுப்பப்பட்டன. நிகழ்ச்சியை தினமலர், தாமிரா இயற்கை விவசாயிகள், உழவர் உற்பத்தி நிறுவனம், காமதேனு மேட்ரிமோனியம், ஹோட்டல் ஆரியாஸ், நெல்லை அருணா கார்டியா கேர் இணைந்து வழங்கினர். நம்மை அனைவரையும் காத்து ரட்சித்து அருளக்கூடிய மகாகாளி, மகாலட்சுமி, மகாசரஸ்வதி இப்பொழுது அம்மா ஹோமம் எப்படி இருந்துச்சு? பூஜையில சிறப்பாக இருந்தது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப திருப்தியாக இருந்தது. கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையில் போகிறோம். சீக்கிரமாவே உங்க வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சி நடந்து எங்க எல்லாருக்கிட்டையும் உங்க அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி தன்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறக்க இன்னொரு சார் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வாங்க சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். நல்லா இருந்தது, நிகழ்ச்சி நல்லா இருந்தது, நல்லா பண்ணாங்க. முத்துமாரியப்பன் நல்லா திருநெல்வேலி. ஆமாம், இப்போ நாங்கள் என்ன சிங்கப்பூர்லேயே நடத்திட்டு இருக்கோம். சரி மேடம், இருப்பிடம் வீரநூல், அங்கேருந்து நல்லா இருந்தது, நிகழ்ச்சி நல்லா இருந்தது. வரணும், நல்ல நிகழ்ச்சி நல்லா பண்ணாங்க, திருப்தியாக இருந்தது மேடம். ஆமாம் ஆமாம், அதுதான் உங்களுடைய திருப்தி தான் எங்களுக்கு வேணும். ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு முக்கியமான வேண்டுதல் வைக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ஓகே, அடுத்ததாக நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு வந்து ஒரு ஐயா வந்திருக்காங்க. ஸோ அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, இந்த ஹோமம் நிகழ்ச்சி வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. இந்த இங்கிலீஷில் சொல்கிறோமா தமிழில்? தமிழ். நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். திஸ் ஹோமம் ஹேஸ் பீன் அரேஞ்ச்டு வித் அ மோர் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், but this start of the place is appreciated. All the members have attended the function, but they are hoping that too short time the marriage has been settled. This hope this idea has been given from your home. Thank you so much. Thank you so much, sir. சார், உங்களுடைய பேர் எங்கேருந்து வரீங்க? I am coming from Krishnamurthy, Ambashamtran district. பேர் உமா. தச்சநல்லூர். நீங்கள் பண்ணுற ப்ரோக்ராம், அமைப்பு, ஏற்பாடு எல்லாமே சூப்பரு. நல்ல ஒரு நிறைவாக தான். இவ்வளோ பெரிய ஹோமம் இப்படி ஒரு இது இல்லாமல், தங்கு தடை இல்லாமல், நல்ல அழகாக எல்லாரையும் வச்சு சூப்பராக பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே மக்களே, இப்போ நம்மளுடைய பேசுறதுக்காக இந்த நிகழ்ச்சியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர், பிரிண்ட் மீடியா பார்ட்னர் நம்மளோட ஜாயின் பண்ணியிருந்தாங்க, தினமலர். ஸோ தினமலர்லேருந்து எம்டி டாக்டர் தினேஷ் சார் அவங்க வந்து இந்த இடத்துல இருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி வந்து சூப்பராக போனதுக்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணம். நிறைய பேர் எங்ககிட்ட சொன்னாங்க, நாங்கள் பேப்பரில் பார்த்து தான் வந்தோம், பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் ஆரம்பத்துலேருந்து இவ்வளோ தூரம் இருந்திருக்கீங்க. நீங்கள் பார்த்த வகையில் இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது? ஹோமம், நம்மளுடைய நேயர்கள், நம்மளுடைய பக்தர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லுங்கள். நல்ல ஒரு அருமையான நிகழ்ச்சி. ஜி ஸ்கொயர் மற்றும் மா டிவி நல்லபடியாக ஆர்கனைஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் நாங்களும் ஒன் ஆஃப் த பிரிண்ட் மீடியா பார்ட்னராக ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆன்மீகத்துக்கு எப்போவுமே தினமலர் வந்து ஒரு நல்ல ஒரு இது பண்ணுவோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து
நாங்களும் நல்லா பண்ணியிருக்கோம். எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அனுகிரகம் கிடச்சிருக்கு, கடவுளோட அனுகிரகம். ஜி ஸ்கொயர் மற்றும் மா டிவிக்கு தினமலர் சார்பாக எங்களோட அன்பான வாழ்த்துக்கள். இதை மாதிரி மேன்மேலும் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தணும். அதுக்கு எப்போவுமே தினமலர் வந்து சப்போர்ட்டாக இருப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததான் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு இன்னொரு சார் வந்திருக்காங்க. அவங்களே ஆர்வமாக நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஏதோ சொல்ல போகிறாங்க அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். நரேந்திரகுமார், தென்காசிலேருந்து வந்திருக்கேன். தென்காசிலேருந்து வந்திருக்கீங்க. சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு? ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. நிறைய ஸ்பான்சர்ஸ்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப சிறப்பாக நடத்தியிருக்காங்க. இது ஒரு இன்றைக்கி ஒரு தேவையான நிகழ்ச்சி. ஆன்மீகம் வந்து வளரணும் அப்படிங்கிறதுல இன்றைக்கி ரொம்ப சிரத்தை எடுத்து எல்லோரும் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் முதல்ல என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக பூஜையெல்லாம் பண்ணாங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு, அப்புறம் கல்யாணம் ஆகாத குழந்தைகள்லாம் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மந்திரங்களில் ரொம்ப சிறப்பாக அந்த புரோகிதர்கள்லாம் நல்லா பண்ணாங்க. அதில் ஹைலைட் என்னென்னா, கடைசியில் இன்றைக்கி இந்த இந்தியா வந்து இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் பிரச்சனை இருக்குது, நம்ம ராணுவ வீரர்கள்லாம் அங்கே வந்து சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்றத ஒரு கருத்தை வந்து அந்த புரோகிதர் பதிவு பண்ணார். நம்ம இந்தியர்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு அவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள வாழ்த்துவோம், அவங்களுக்கு தைரியம் அளிக்க நம்ம ஊக்கமளிப்போம் என்று சொல்லி நான் இந்த இன்டர்வியூ எடுத்தவங்களுக்கும் நன்றி சொல்லிக் கொடுக்குறேன். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ சார். என்ன ஒரு நாட்டுப்பற்று பாருங்கள், உண்மையிலே கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அடுத்ததாகவும் பேசுகிறதுக்கு ஒரு மேடம் வந்து ரெடியாக இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். முன்னாடி வாங்க. அவங்க பேர் சொல்லுங்கள். கோமதி. எங்கேருந்து வரீங்க? சாந்தி நகர். இவங்களை வந்து வந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைய ஒரே புன்னகை தான். உங்களுக்கு எப்படி இந்த பேர் வச்சாங்கன்னு தெரியல, ஆனால் உங்களை பார்த்தாலே தெரியுது அந்த பேர் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கள் மேடம், எப்படி இன்னைக்கு இந்த நிகழ்வு? இல்லை, ரொம்ப திருப்தியாக ஒரு ஆத்மார்த்தமாக இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் கலந்துக்கிட்டது. நாங்கள் வந்து சுயம்பரா பார்வதி கலா அந்த ஹோமத்துக்காக தான் வந்தோம். அதை விட நிறைய எதிர்பார்க்காதது நிறைய ஒரு உணரதான் முடியாது, சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லா மா டிவி, ஸ்கொயர், தினமலர், ஆர்எஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய நீங்கள் நடத்தணும். ஓகே. அதுக்கு வந்து இன்றைக்கி தான் ஒரு பிள்ளையார் சொல்லி வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து எந்தளவுக்கு இதை பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருந்துச்சோ, இதில் கலந்துக்கிறதுக்கும் எல்லாரும் பயங்கர ஆர்வமாக இருக்காங்க. எல்லோரும் வந்து அந்த ஆரம்பத்துலேருந்து அதே உற்சாகத்தோட கடைசி வரை இருந்து அவங்களும் வந்து பூஜையை நிறைவு பண்ணாங்க அப்படின்றது தான். முறையில் இந்தளவு பண்ணுனா இவ்வளோ தூரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாது, உண்மைதான், இவ்வளோ தூரம். ஆனால் இப்போ எல்லோரும் சேர்ந்து நடத்துகிறப்ப வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ அவங்களுக்கு இதுக்கு மேலே என்ன சொல்ல வர்றதுன்னே தெரியல. அவங்க தான் சொல்லிட்டாங்களா, அதை உணர தான் முடியும், சொல்ல முடியாது அப்படின்னு. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச்.